சூரணத்தை தேனில் கலந்து வைத்தியனு கொடு. ஆயாள் பேசும். பின்ன இடதுகை தலைமையில வச்சு வலதுகை சுத்தி மாதிரி ஆக்கி தலையில அடிச்சு சுக்க கடிச்சு செவியிலும் மூக்கிலும் ஊதியால் ஆயாளோட பிராந்து மாறும். நிஜமா? கொடுத்து நோக்கு, பின்ன அறியும். நம்பூதிரி, அந்த நம்பூதிரி என்ன சொன்னா? என்ன சொல்றது பிரசாத்? ஒண்ணுமே உருப்படியா சொல்லல. He is confusing more. என்னையே வெளியில் நிக்க வச்சிட்டா? தெரியல, உங்களை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. ஏன்? நான் என்ன சிங்கமா புலியா? I don't know. எங்க அந்த நம்பூதிரி? அவனை நானே கேக்குறேன். நம்பூதிரி, 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 இப்படிதானே வந்தாரு? எங்க போனாரு? ஆமா, எங்க நம்பூதிரி? எங்கள் நம்பூதிரி சித்த புருஷன். அவர் எவ்வளோ போயின்னு நீங்கள் ஆலோசிக்கண்ட. நீங்கள் எவ்வளோ போயான்னு யோசிச்சால் மதி. பயக்கிளி உயிர் பலி கருக்கலாய் இருக்கிட வயத்திலோர் மயபுருஷன் புகுந்து குறுக்கிட செயம் எவர்க்கு செயம் எவர்க்கென்றே நயந்தவர்கள் நடுங்கி பார்த்திட நம்பூதிரி என்றோர் நலந்திகள் ராட்சசனும் ஐம்பூதம் அடக்குவான் போல் இடையிடுவானே. இவனை நம்பாது நாயகரும் நடையிடுவானே. பெண்குட்டியிடம் கொடுத்து சாமி.
பிரசாத், அந்த நம்பூதிரி உங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்னதுக்காக நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இல்லை மணி, அந்த நம்பூதிரி என்னை இக்னோர் பண்ணதான் என்னமோ தெரியல எனக்கு. லுக் பிரசாத், ஒரு பக்கம் இந்த மாதிரி மனுஷா மேலே அவநம்பிக்கை, இன்னொரு பக்கம் அவளையே 6000 அவன் மேலே நம்பிக்கை. இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். அங்கே போனதே தப்புன்னா அதை நினச்சி நீங்கள் கலங்கி நிற்கிறது அதை விட பெரிய தப்பு. நம்பூதிரினால எல்லாத்தையும் சொல்ல முடியும்னா அப்புறம் எதுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி? கரெக்ட், மணி சொல்கிறதான் கரெக்ட். சார் போய் வேலையை பாரு. ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அப்செட் ஆகிற? அப்போ நம்பூதிரி கொடுத்த இந்த மருந்து குப்பத்தூரில் ஒன்று போடு. கண்ட மருந்தெல்லாம் வைத்தியனுக்கு கொடுக்குற அளவுக்கு என் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் தரம் கட்டு போல. லலிதா, நான் வரேன். தேவி, இந்த மருந்து நிஜமாவே குப்பத்தொட்டில போட போறியா? வேற என்ன பண்றது? என்கிட்ட கூட. நீ என்ன பண்ண போற? என்கிட்ட கூட, நான் வச்சுக்கிறேன். See you. குப்பத்தொட்டில் போட வேண்டியதை நீ கையில் வச்சுட்டு இருக்கிய. கேட்குறேன்ல? இல்லை அங்கிள், அந்த நம்பூதிரி சாதாரண ஆளாக எனக்கு தோணல. நானும் சாதாரண ஆள் சொல்லியே. ஃப்ராட், நம்பர் 1 ஃப்ராட். தூக்கி எரிஞ்சிட்டு வேலையை கவனிமா. வாக்கையா, என்ன இன்னைக்கு லேட்டு? லேட்டா? ஆமாம், வழக்கமாக 6 மணிக்கு வருவேன். இப்போ டைம் என்ன தெரியுமா? நேற்று ராத்திரி கொஞ்சம் லேட்டாக படுத்தேன், அதனுடைய விளைவு. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எங்கேயோ பங்க்சுவலாக போவேன். ஆஃப்டர் சித்திரப்பட்டி எல்லாம் மாறிடுச்சு. ஆமாம், எல்லாம் மாறித்தான் போச்சு. விஸ்வராம் போனதுக்கப்புறம் கிளினிக்கை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த வைத்தியரை வேற என் கிளினிக்கில் அட்மிட் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. தேவி என்கிற ஜர்னலிஸ்ட்டு அந்த சித்திரப்பட்டி விஷயத்தை பற்றி என்ன இன்டர்வியூ எடுக்க வந்தோம். அப்படியா? என்ன சொன்னீங்க? நம்ம நாட்டில் திருட்டு ஜாஸ்தி ஆகி போச்சுன்னு சொன்னேன். இந்த நவபாஷணம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். அதுக்கு என்ன சொன்னீங்க? முதல்ல கிடைக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அப்படின்னா நம்ம போலீஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன உருப்படியாக செய்துட்டாங்க. அந்த வைத்தியரை பிடிச்சி வச்சாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் எனி இம்ப்ரூவ்மெண்ட்? நான் அந்த வைத்தியனாக பார்த்து ஏதாவது உண்மையை சொன்னால் போச்சு. இல்லைன்னா என்ன மிஸ்டர் கோவிந்தராஜ், நீங்களே இப்படி சொன்னால் எப்படி? நோ 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 நெகட்டிவாக எடுத்துக்காது. பாராட்டுறதுல நான் எப்பவும் கண்டுத்தன்னை பண்ணுறது இல்லைன்னு உனக்கு தெரியும். டேக் இட் ஈஸி மேன். சரி, அப்போது நான் கிளம்புறேன். நீங்கள் வரீங்களா? போகலாம். மிஸ்டர் கோவிந்தராஜ், உங்கள் அடுத்த ஆர்டிகிளில் எந்த சப்ஜெக்டை பற்றி எழுத போகிறீங்க? இப்போ எல்லாம் அதை பற்றி கேட்கறதுக்கு நேரமே எல்லாம் போயிடுச்சு. சூப்பர் ஸ்டேஷன் பற்றி எழுதான்ட்டு இருக்கேன். சூப்பர் ஸ்டேஷனோட எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த நவபாஷணத்தை பற்றி ஒரு ஜோசிய தகவல் கிடைச்சிருக்கு. திரும்பவும் சித்திரப்பட்டி நவபாஷணமா? நானோ சூப்பர் ஸ்டேஷனை பற்றி நீங்கள் சொன்னதுனால நானும் சொல்ல வந்தேன். சரி சொல்லு. அந்த நவபாஷணம் ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கான். அது தானாக ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சேருமா. அதை யாரும் கடத்த முடியாதான். யார் சொன்னது? கிளி ஜோசியரா இல்லை எலி ஜோசியரா? நானோ ஒரு நம்பூதிரி. நம்பூதிரியா? எஸ், நம்பூதிரினா நார்மலி தே ஆர் ஃப்ரம் கேரளா. ஆனால் அவன் தமிழ்நாட்டில் செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போது நமக்கு அது முக்கியம் இல்லை. அவன் ஒரு மருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அந்த மருந்தை வைத்தியனுக்கு கொடுத்தா அவன் மயக்கம் தெளிஞ்சு நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நம்பூதிரி ஜோயேஸ்வர் மட்டும் இல்லை, டாக்டரும் கூடான்னு சொல்லு. பேசாமல் அந்த தொழில் செய்திருக்கலாமே, நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம். வெரி லேட் திங்கிங். சுஷிலா, மார்னிங் சார். மார்னிங். அடடே, யாரு மணிசுந்தரமா? அடையாளமே தெரியலையே. ஆமாம் டாட், கேஆர் ஹாஸ்பிட்டல் மேனேஜர். வேட்டி சட்டை போட்டிருந்தா நல்லா இருக்குமா? வெரி குட், வெரி குட். மலைக்காட்டில் சுற்றின்றது எனக்கு இது ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்கேன். வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார். இதுக்குள்ளே என்னப்பா தேங்க்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம்? சுஷிலா,
இன்னிலேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் இவர் தான். அப்படியா? வெரி நைஸ். அக்கௌண்ட் ஸ்டாஃப் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்களா? ஓகே சார். அப்புறம் இந்த இதை எடுத்துகிட்டு போங்க. இப்போ 1 மினிட், நம்ம டாக்டர் விமலான்னு வருவாங்க இன்டர்வியூக்கு. வந்தால் ரூம் கணிப்பிடுறீங்களா? ஓகே சார். அப்புறம் அந்த ஸ்டேட் ஓகே ரெடி போகலாம் நீங்கள். ஸோ மணி, இன்னிலிருந்து இந்த ஹாஸ்பிட்டல் உன்னுடையது. யூ மஸ்ட் டூ ஆல் யுவர் பெஸ்ட். எஸ் ஓகே. மணி எக்ஸ்கியூஸ் மீ, நான் யூஎஸ்ஏ சரின்னு போயிட்டு வந்தேன். எவ்ரிதிங் இஸ் ஓகே. எல்லாம் ஓகே, ஆனால் ஒன்றே ஒன்று. என்ன? இந்த ட்ரெஸ்ஸு பழகிடும். வாங்க சார். டாக்டர் கேர் இருக்காரா? நீங்க யாரு? அப்பாயின்மெண்ட் இருக்கா? யூ மஸ்ட் பி டாக் டு விமலா. எஸ். அப்பா உங்களை வெயிட் பண்ணிருக்காங்க. தேவகி, அப்பா கிட்ட புஷ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. எஸ். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். கம். I'm Dr. Vimala. Very glad to meet you, sir. Glad to meet you. Take a seat. Thank you. Are you native of Madras? அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா? பூர்வீகம் தெரியாது. நாடி ஜோசியத்தில் மாயவரன் வந்துச்சு. ஓ, அந்த மாதிரி விஷயத்துலாம் கூட உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? இல்லை சார். புதுமை பித்தன் சொன்ன மாதிரி சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, ஆனால் பயம் உண்டு. உங்கள் தீசிஸுடைய டாபிக் என்ன? கலோனியல் சைக்கே இன் இந்தியா. குட். மதுரையில் கிராஜுவேஷனா? ஆமாம் சார். பிஜி இங்கே தான், மெட்ராஸில் கேஎம்சி. எஸ் விமலா, இப்போல்லாம் எல்லாரும் கார்டியாலஜிஸ்டாவோ நியூராலஜிஸ்டாவோ ஆகணும் தான் விருப்பப்படுவாங்க. சைக்காட்ரி சைடு யாருமே அவ்வளோவா வர்றதுக்கு விரும்புறதில்லை. நீங்கள் எப்படி இங்கே? சின்ன வயசுலேருந்தே மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். உடம்புல எந்த பார்ட்டு சரியில்லைனாலும் மனசில் தைரியம் இருந்தால் சீக்கிரமே ரெக்கவர் ஆகிடலாம். அதே சமயம் வியாதியே இல்லைனாலும் மனசு சரியில்லைன்னா அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட தானே சார் ஆகணும். இதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டாக கிளினிக் நடத்தினதா அப்ளிகேஷனில் இருக்குது. அதை மூடிட்டு இங்கே வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? 2 காரணம். ஒன்று உண்மை, ஒன்று பொய். எது சொல்லட்டும்? ரெண்டையும் தான் சொல்லுங்களேன். இந்தியாவின் நம்பர் 1 சைக்காட்ரிஸ்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும், உங்கள் ஜூனியர்னு சொல்லிக்கிறது என்னோட பாக்கியம். இது பொய். ஐ மீன் ஏன் வரையில். அப்போ உண்மை? கேஆர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இந்த சிட்டியில் என்னோட கிளினிக் ஓடலை. தினம் ஓட்டிகிட்டு இருந்தேன், மூடிட்டேன். சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி. வெறும் 1 ரூபா கொடுத்தா வாங்கிப்பீங்களா? சார், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கேஆர் ஹாஸ்பிட்டலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கிற வார்ட் பாய்க்கே 4000 ரூபா சம்பளம்னு எனக்கு தெரியும். சரி சரி. கல்யாணம் ஆகிடுச்சா? இன்னும் இல்லை சார். ஏன்? 20 கல்யாணம், அடுத்த வருஷமே குழந்தை, மாமனார் மாமியார் சச்சரவுகள், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். நாளைக்கே வேலையில் சேர சொன்னால் சேருவீங்களா? சார், ஓ ஷூர், இட் வில் பி மை ப்ளஷர். ஓகே. இந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இங்கே ஒரு கிரிமினல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான், ஜாக்கிரதையாக இருக்கணும். நோ ப்ராப்ளம் சார்.
Then சார் yes. ஒரு விஷயம் கேட்கலாமா? ம். அந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணுறேன் சார். No, 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 அது போலீஸ் கேஸ். Anyway, thank you very much for the interest shown. You come with me. உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் அடிச்சு கொண்டு வாமா. குயிக். இவங்க மிஸ் விமலா விஸ்வராம் பிளேஸில் ஜாயின் பண்ணுறது ஜூனியர் டாக்டர். மணிசுந்தரம் இஸ் ஒர்க்கிங் இஸ் அ மேனேஜர் ஹியர். இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. இதென்ன இன்னைக்கு போட்டது? டைப் அடிச்சிருக்கலாமே. இல்லை நீங்கள் பார்த்துட்டு வெரி குட் வெரி குட். நீ பேசிட்டு நீங்கள் சித்தர்பாட்டி புகழ் மணிசுந்தரம் இல்லை? உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பரில் பார்த்தேன். நான் இங்கே வேலைக்கு புதுசு. நானும் தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க. We will learn together. Thank you. நான் மணிச்சந்திரன் பேசுகிறேன். இங்கே 2 காஃபி வேணும். தேங்க்யூ. நில்லுங்கோ சங்கரி. ஏய், எதுக்கு இதெல்லாம்? முதல்ல வேலைக்கு போயிட்டு வந்திருக்கியோன்னா இப்ப போங்கோ. திரும்பி பார்க்காம உள்ள போ. யார் சாமி? பிச்சை வேணுமா? இருங்க வர. சங்கரி, சங்கரி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாசல்ல சாமியாரு பிச்சை கேட்கிறாருமா. சாமியாரா? சாமியும் இல்ல பூதமும் இல்ல. உள்ள வா. சங்கரி, பாத்ரூம்ல கெய்சர் போடு. அண்ணா டயர்டா வந்திருப்பான். இந்தாண்ணா காஃபி. வேலையெல்லாம் எப்படி இருந்ததுண்ணா? என்னண்ணா என்னாச்சு? லலிதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ பண்றது எதுவுமே சரியில்லை. எனக்கு இந்த ஆரத்தி அதிகாரம் எதுவுமே பிடிக்கல. இது நம்ம கிடையாது. ஏதோ நாம இங்க விருந்தாளியா அப்படி கூட சொல்ல முடியாது. ஒரு சூழ்நிலைனால இங்க தங்கியிருக்கோம். ஏதோ அவளுக்கு நம்ம மேல இருக்கிற அனுதாபத்தினால டாக்டர் சார் இந்த வேலையை போட்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல அவரையும் பிரசாதையும் சிரமப்படுத்துறது அவ்வளவு நல்லா இல்லை. நாம இங்க தொடர்ந்து இருக்கணும்னா பிரசாத உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நம்மள யாரும் எதுவும் பேச முடியாது இல்லையா? நானும் என் தங்காயத்துல தான் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுப்பேன்ல. ஏன் மணி இப்படி பேசி மனசை நோகடிக்கிறீங்க? ஐம் சாரி பிரசாத். என் மனசுல பட்டதை சொன்னேன். ஊர்ல அப்பா தனியா இருக்கிறச்சே லலிதா இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்லை. இத்தனை நாளா எனக்கு உடம்பு சரியில்லை, துணையா இருந்தா. இனிமேலும் இங்க இருந்தா இருந்தா என்ன? ஊர் ஒரு மாதிரி பேசுமா? சொல்லுங்க மணி. இல்லை பிரசாத், அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டிடலைன்னா யாரும் எதுவும் பேச மாட்டா. உங்ககிட்ட ஒரு தாலி இருக்குமா? இல்ல இருந்தா கொடுங்க, இப்பவே கட்டிடுறேன். என்ன இல்லையா?
கல்யாணங்கிறது நினைச்சப்போ நடக்கிறது இல்லை. நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஊரறிய பண்ணிக்கிறது. அது எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு தடவை தான் வரணும்னு நினைக்கிறவனா. அங்கே அமெரிக்கா மாதிரி இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு டைவர்ஸ் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்படி போலீஸ் பாதுகாப்போட ஜெயில் கைதி மாதிரி கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அப்போ நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம் சார். ஓகே, தாராளமா. ஆனால் லலிதாவை அனுப்ப மாட்டேன். அங்கே அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. ரிலாக்ஸ் மணி. நானும் எங்கள் அப்பாவும் தப்பாக நினைக்காத போது நீங்கள் இவ்வளோ கன்சர்வேட்டிவாக இருக்கீங்க. வேலைக்கு போங்க, பி ஹாப்பி, ரைட்? இது ஆறி போயிடுச்சு. மணிக்கு வேற போட்டு கொண்டு வரீங்களா? ஒன்பது உயிர் பொருளை நன்கது கூட்டி மாண்பது மிக்கமா பாஷணமாக்கி காவலர் ஒற்றினில் காலத்தால் காத்து தீவலர் சோதியாய் திகழ்ந்த மாந்தர் நாவலன் தீவினின் இணையிலா வேந்தர் ஆவலாய் இவர் புகழ் மறித்திடாதிருக்கவே பரதேசத்திலோர் மகன் அறியப் பெறுவான் பாவியாய் அவன் வன்செயல் புரிவான்.